ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். இன்றைக்கி விநாயகர் ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கரையட்டும். தண்ணி நல்லா சூடாகட்டும். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா பிசைஞ்சு வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 250 கிராம் கிரவுண்ட்நட் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆறுன அப்புறம் அது மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்சியில் போட்டுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ண கலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. வெல்லம் உருகி வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் கடையில் இந்த மாதிரி மோல்டு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இந்த மோல்டில் ஃபுல்லாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி நம்ம கொழுக்கட்டை மாவு சேர்த்து அப்புறம் உள்ள ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகிற வரைக்கும் ஸ்டஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்லோவாக அந்த மோல்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு படித்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.